ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போயிட்டு என்னென்னலாம் கொண்டு வந்தோன்னு பார்க்கலாம். சாமந்தி பூ, செண்டுப்பூ, அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 5 தேங்காய் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை பறிச்சுட்டு இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம், நாளைக்கு செஞ்சுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக செம்ம. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரண்டை. இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு இதெல்லாம் தான் பறிச்சுட்டு வந்தோம். ஊருக்கு போனதுனால இதெல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு, சைனா ட்ராகன் ஃப்ரூட் மாதிரி தமிழ்நாட்டு ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பழம் பூவும் இருக்குது, பழமும் இருக்குது பாருங்கள்ல. இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பழத்தை வந்து முள் இருக்கும் மேலே லைட்டாக, அந்த முள் எடுத்துகிட்டு பழத்தை பிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு, ஹெல்த்தி வேறு, அது மருத்துவ குணம் வேறு உண்டுன்னாங்க. இதில் அவ்வளோ சூப்பராக பிரமாதமாக இருக்கும் தமிழ்நாட்டு ட்ராகன் ஃப்ரூட். அதுக்கப்புறம் பிரண்டை செடி முள் வெளியே எல்லாத்தையும் படர்ந்துருக்கும். இப்போ மழை சீசன் இல்லை, அதனால் அந்த முள் மரத்தெல்லாம் படர்ந்துருக்கு. சைடில் கீழேயும் படர்ந்துருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை வந்து உடம்புக்கு நல்லது. இது ஜீரண சக்தி கொடுக்கக்கூடியது. இதை அரைச்சி துவையெல்லாம் செய்வாங்க எங்கள் ஊர்லாம். அதனால் அதையும் பறிச்சிருக்கோம், பிரண்டையும் பறிச்சிருக்கிறோம். அப்படியே பக்கத்தில் என் கொல்லை பக்கத்தில் புளிச்சக்கீரை போட்டிருக்கேன், நாட்டு புளிச்சக்கீரை. இது புளிச்சக்கீரை வந்து இப்போல்லாம் ஹைப்ரிட் புளிச்சக்கீரை பெருசாக இருக்கும், நல்லா இருக்காது. இது நாட்டு புளிச்சக்கீரை, கோழிக்கால் மாதிரியே ஷேப் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது கடைஞ்சி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். 2-3 நாள் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், இதை கெடாமல் இருக்கும். இவ்வளோ ஆள் உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பச்சை பசேல்னு கிராமத்தில் கிடைக்குதுங்க எல்லாம், சரிங்களா? அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வேர்க்கடலை போட்டிருக்கோம். வேர்க்கடலை போட்டு 1 வாரம் தான் ஆகுது, இப்போ தான் முளைஞ்சிது. அது தேங்காய் ஒன்று விழுந்துருக்கு மரத்தில், அந்த பக்கத்தில் தேங்காய் இருந்ததில்ல, ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் விழுந்துருக்கு பாருங்கள். அதை எடுத்து சட்னி செய்வாங்க, அதை வச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும் பாருங்கள். வேர்க்கடலை செடி இப்போ தான் முளைய ஆரம்பிச்சிருக்கு, மழை பெஞ்சு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இது கம்பு போட்டிருக்கோம். கம்பு போட்டு முளைய ஆரம்பிச்சு ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஆயிடுச்சு, எல்லாம் முளைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிடுங்கின இது இருக்குது பார்த்தீங்களா, புளிச்சக்கீரை, அது நேற்றுக்கு பேஞ்ச தண்ணி, அது இயற்கையான மழை. அந்த குட்டையில் அந்த அடி மண் மட்டும், வேரில் இருக்கிற மண் மட்டும் கழுவி அதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மேலே மட்டும் உருவி சமைக்கணும். இதுதான் என் கொல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பூ, சாமந்தி பூ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாமந்தி பூ, ஒத்த செம்பருத்தி. இது வீட்டுக்கே அழகுக்காக வச்சுருப்பாங்க. ஒத்த செம்பருத்தி ஒரு இடத்த வச்சுருக்காங்க, வீட்டை முழுக்க வச்சாலும் அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும். எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிராமத்தில் எல்லாம் அவ்வளோ பச்சை பசேல்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இதுதான் இயற்கை அழகு, கொஞ்சம் இயற்கை. அது ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட விளைய வச்சுருக்காங்க. இதை கொண்டு போயிட்டு விலைக்கு போடுவாங்க எங்கள் ஊரில். டெய்லியும் விலைக்கு கொண்டு போடுவாங்க. அவ்வளோ அழகாக பிரமாதமாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். அதுதான் கிராமத்து வாழ்க்கை. இது வந்து மாட்டு தீவன புல் போடுவாங்க, பால் கறக்கிற மாடுங்களுக்கு தீவன புல் போடுவாங்க. இது காலையிலையும் சாயங்காலம் அறுத்து போட்டு நல்லா பால் கறக்கும். பார்த்தா கம்பு மாதிரியே இருக்கும். இது தீவன புல்லுன்னு சொல்கிறது இது, சரிங்களா? இதெல்லாம் அதுதான் இயற்கையாகவே இருக்குதுங்க எல்லாம். அதுக்கப்புறம் வந்து தோட்டத்தை சுற்றி பக்கத்தில் கத்திரிக்காய் போட்டிருக்கோம். இது நாட்டு கத்திரிக்காய், ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் காயெல்லாம் போட்டால் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், சரிங்களா? இதை கொண்டு போய் மார்க்கெட்லையும் விற்பாங்க. அது கொண்டு போய் அப்படியே அவ்வளோ டவுனுக்கெலாம் கொண்டு போவாங்க. அதை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் தோட்டம் அது பாருங்கள். இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு, காயும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் கிராமத்து வழக்கில். அதுதான் கிராமத்து வழக்குன்றது, எல்லாமே இருக்குது பாருங்கள், சூப்பராக.